சின்ன வயசுலேருந்தே ஐ லவ் இன்டீரியர் டிசைனிங். ஸோ எங்களுக்காக ஒரு வீடு அப்படின்னு கட்ட போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே ஐ டிசைடட் நான் தான் என்னோடய வீட்டுக்கு வந்து இன்டீரியர் டிசைனிங் பண்ணணும்னு. ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல். இதுக்காக கோர்ஸ்லாம் நான் எதுவும் படிக்கலை. பட் ஆன்லைனில் கிடைக்கிற எல்லா ஆர்டிகல்ஸ், வீடியோஸ், ஈவன் புக்ஸ் எல்லாமே படித்து பல மாதம் ரிசர்ச்க்கு அப்புறம் எங்கள் வீடை நானே தான் டிசைன் பண்ணேன். இன்டீரியர் டிசைனிங் ஃப்ரம் லைட்ஸ்லேருந்து கபோர்ட்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நான் பண்ண சில தப்புலேருந்து நான் மாற்றிக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் தான் இன்றைக்கி அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் டோர். இது வந்து நான் ஒரு 2+ இயர்ஸ் முன்னாடி என்னோட பழைய வீட்டில் 2 இல்லை 4+ இயர்ஸ் முன்னாடி என் பழைய வீட்டில் இருக்கும்போது டெக்கரேட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். ஐ எம் எ மினிமலிஸ்ட் நவ். ஐ எம் இன் மை மினிமலிசம் ஜேர்னி நவ். நான் மேக்ஸிமலிஸ்டாக இருந்த போது ஃபுல்லாக வீடு டெக்கோர் பண்ணி போட்டிருந்தேன். அப்போ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இவ்வளோ பண்ணீங்க, அந்த மெயின் டோர் பெயிண்ட் அடிச்சிருக்கலான்னு. அப்போது தான் எனக்கு தோணுச்சு, இது நம்மளுக்கு தோணவே இல்லையே. ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னா ஏன் நம்ம வெளில போயிட்டு வரோனாலும் ஃபர்ஸ்ட் மெயின் டோரை தான் பார்ப்போம். ஸோ வந்து நம்ம வீடை வந்து ஒரு அழகாக காட்டுற ஒரு விஷயம் நம்மளோட மெயின் டோர் தான். அதுக்கு நம்ம புதுசாக கட்டுறோம்னா அதுக்கு நிறையாவும் செலவு பண்ணுறோம். ஸோ வந்து அதுக்கு வந்து பெயிண்ட் போயிடுச்சுன்னா பெயிண்ட் அடிக்கிறது, வார்னிஷ் அடிக்கிறது இதெல்லாம் நம்மளே கூட பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் பெயிண்ட் ஸ்டோரில் போய் உட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் அந்த மாதிரி கேட்டு நீங்கள் பண்ணலாம். இதுக்கு வந்து வீடியோஸ் கூட ஷார்ட்ஸில் வீடியோஸாக யூடியூப்பில் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்கள் மெயின் டோர் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது வந்து ரக். ஸோ எங்கள் வீட்டில் நான் ரக் யூஸ் பண்ண மாட்டேன். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எனக்கு ரக் வேணவே வேணான்னு. பட் நிறைய பேருக்கு ரக் யூஸ் பண்ண பிடிக்கும். நீங்கள் வந்து கோல்டு கிளைமேட்டில் இருக்கீங்கன்னா ரக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும். அந்த டைமில் ரக் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த சைஸில் போடணும் அப்படிங்கிறது இருக்குது. நான் வந்து 5-6 ரக் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நிறைய இன்டீரியர் டிசைனர்ஸ் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ரக் போடும் போது நம்மளோட சோஃபா நம்ம சுற்றில வச்சுருக்க அந்த 2 சிங்கிள் சீட்டர் இதோட ஃபஸ்ட்டு கால் வந்துட்டு அந்த ரக் மேலே இருக்கணும். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களோட அந்த சோஃபா அந்த ஏரியாவை வந்துட்டு மெஷர் பண்ணி தான் ரக் வாங்கணும். சும்மா சின்னதாக ஜஸ்ட் காஃபி டேபிள் கீழே மட்டும் இல்லை அடிக்கடி மடங்கிக்கிற மாதிரி அந்த மாதிரி ரக்கோ கார்பெட்டோ சூஸ் பண்ணாதீங்க. அந்த இடத்த எப்போவுமே மெஷர் பண்ணி தான் ரக் வாங்கணும். அதே மாதிரி கலர்ஸும் வந்து ரொம்ப மெயினானது. ரொம்ப லைட் கலர் வாங்கினா க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும். ரொம்ப டார்க்காகவும் போனால் நல்லா இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ், நம்மளோட ட்ரா, அதுக்கப்புறம் வந்து கபோர்ட் டோர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். வீடு ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் இப்போது லிவிங் ரூம் இருக்குன்னா அந்த லிவிங் ரூம் பூரா ஒரே மாதிரி கலரில் இருக்க மாதிரி ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்க மாதிரி ஹேண்டில்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ஈவனாக ப்ளசண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலது வந்து கலர் போயிருக்குன்னா அதுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். எங்களோட பழைய வீட்டில் வந்துட்டு வார்ட்ரோபோட ஹேண்டில் வந்து கோல்டன் கலரில் இருக்கும். அது கலர் போயிடுது. அதே மாதிரி பிராஸ் மாதிரி டைப் இருக்கு ஆன்டிக் ஸ்டைலில், அது வந்து பிளாக் ஆகிடுது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துட்டு யூஸ்வலாக எல்லாரும் போடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கான்டெம்பரரியாக இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் தான் நாங்கள் ஃபுல்லாக பிளாக் சூஸ் பண்ணோம். ஸோ எங்கள் வீடு ஃபுல்லாகவே இதே ஹேண்டில் தான். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியா, இந்த ரூம்னா இந்த ரூமுக்கு இதே மாதிரி ஹேண்டில் அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு உங்கள் ஐக்கு சூத்திங்காக இருக்கும், நீட்டாக ஃபீல் ஆகும். அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் இது வரைக்கும் 6 டிஜிட்டல் டவுன்லோட் ப்ராடக்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற வீடியோ ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அது லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அதில் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் 100+ பீப்புள்ஸ் இது மேலே டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இந்த டவுன்லோட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது வந்துட்டு நம்ம கவுண்டர் டாப், ஸ்டடி டேபிள், பாத்ரூம் கிடையாது, உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப் எந்த மாதிரி டேபிளாக வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேட்டர்டாக இருக்கும் திங்ஸ். ஸோ அது அந்த டைமில் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா கோரலிங் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு ட்ரேவோ சம்திங் அதில் வந்து நீங்கள் திங்ஸை வைக்கிறது. ஸோ இது என்னென்னா நம்மளுக்கு ஐக்கு பார்க்கறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸ்கேட்டர்டாக ஃபீல் ஆகாது, கிளட்டர்டாக ஃபீல் ஆகாது. ஜஸ்ட் அதை நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மெலமைன் பிளேட் தான். 150 rupeesக்கோ ஏதோ வாங்கினேன் ஸ்பா சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ இதை வைக்கும் போது என்ன ஆகும்னா பார்க்குறதுக்கு மட்டும் நீட்டாக இருக்கிறது இல்லாமல் ஒருத்தவங்க எடுக்கும் போது இப்போது
அதே இடத்துல தான் வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம நீட்டமா வச்சிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன் இல்லையா? அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு இன்னொரு இடத்துல வைக்கலாம். பட் இது வந்து கலையவே கலையாது. அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ இட் இஸ் இன் டூயல் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் இதை ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போதும் நிறைய பீப்புள் அஃபண்டிங்காக எடுத்துக்கிட்டு உண்டு. பட் இட்ஸ் வெரி ட்ரூ. நானும் தப்பு பண்ணியிருக்கேன். கர்டைன் வந்துட்டு 3 விஷயம் இருக்கு. ஒன்று வந்துட்டு நம்ம வந்து லாங்காக போடணும் கர்டைன். விண்டோவை விட அகலமும் ஜாஸ்தி வைக்கணும், ஹைட்டும் ஜாஸ்தி வைக்கணும். இன்னொன்று இப்போ நான் இழுத்து காட்டுறேன் பாருங்க ஸ்க்ரீன். இந்த மாதிரி கர்டைன் போடக்கூடாது. கர்டைன் போடும் போது அதோட மடிப்பு தெரிகிற மாதிரி போடணும். அப்போதான் நம்மளுக்கு பார்க்க ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்மளோட அந்த கர்டைன் கவுண்ட், ஒரு ராடுக்கு எத்தனை கர்டைன் போடுறோம் அப்படிங்கிறது இந்த மடிப்பை பொறுத்தது தான். அடுத்தது வந்துட்டு கலர். ரொம்ப கலராக இல்லாமல் உங்களோட சோஃபா, உங்களோட சரௌண்டிங்ஸ், இல்லை ரூம் இருக்குன்னா ரூமில் இருக்க பெட்டு அதுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி, உங்கள் செவருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலரை சூஸ் பண்ணுங்க. ரொம்ப பேட்டர்ன்ஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சீப் லுக் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ வந்து இந்த கர்டன் வந்து ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். அடுத்தது எம்டி ஸ்பேஸ் கண்டிப்பாக நம்ம விடணும். மினிமலிஸ்டாக இருக்கனால மட்டும் சொல்லலை, மேக்ஸிமலிஸ்டாகவே நீங்கள் இருந்தாலும் ஒரு ஷெல்ஃப் இருக்கு, ஒரு கவுண்டர் டாப் மாதிரி ஒரு இடம் இருக்கு. இப்போ இந்த என்ட்ரி வேல ஒரு ட்ரா மாதிரி பண்ணியிருக்கோம். அது இருக்குன்னா அது ஃபுல்லாக திங்ஸ் வைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து இட்ஸ் ஃப்ளாட் சர்ஃபேஸ். நம்மளுக்கு வந்து அதில் நிறைய திங்ஸ் வைக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் சொல்லும். பட் இன்டென்ஷனலாக நம்ம லீவ் பண்ணணும் ஸ்பேஸ் அப்படின்னு இன்டீரியர் டிசைனர் சொல்கிறாங்க. அதை வந்து இவன் நெகட்டிவ் ஸ்பேஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க, இல்லை எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட ஐக்கு வந்துட்டு நம்ம வச்சிருக்க பொருளை வந்து அழகாக எடுத்து காட்டுமா. ரொம்ப கொச்சம் கிளட்டர்டா அந்த மாதிரி இருக்க மாதிரியான ஃபீலிங் கொடுக்காம இருக்கிறதுக்காக தான் அங்கங்கே ஸ்பேஸ் லீவ் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி விசிபிளாக தெரியிற பிளேசஸில் வந்து நீங்கள் ஏறாம வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஷோகேஸ் இருக்குன்னா நிறைய திங்ஸை கொண்டு வந்து அதில் வந்து நம்ம டம்ப் பண்ணக்கூடாது. அடுத்தது ஃபேக் பிளான்ஸ். நிறைய டெக்கரேஷன் வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு, பஞ்சமே இல்லாமல் இருக்கு. ஸோ அதில் எல்லாருமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் பிளான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் ரியல் பிளான்ஸ் வளர்க்க முடியாது. பட் சில ஹார்டி பிளான்ஸ் இருக்கு, அதை வெளிச்சம் வர இடத்துல வச்சு வளர்க்கலாம். அது இல்லைன்னா இந்த மாதிரியான கிராஸ் கிடைக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 2+ இயர்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கு. ஒன்றுமே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேக்காக தோணாது. இன்னொன்று சில பேர் பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில இன்டீரியர் டிசைனர்ஸ் காஞ்ச ஒரு பிரான்ச் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நீங்கள் ஃப்ளேக் பிளான்ஸே யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் பார்க்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரியலாக இருக்க மாதிரி, அது வந்து கம்மியான பிளேசஸில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு வெளிச்சம் வருதுன்னா கோ ஃபார் அன் இன்டோர் பிளான்ட். ரொம்ப ஹார்டியான பிளான்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா மணி பிளான்ட். நீங்கள் எங்கே வச்சாலும் எப்படி வச்சாலும் அந்த மணி பிளான்ட் உங்களுக்கு வளர்ந்துடும். அண்ட் அடுத்தது வந்து ஃபர்னிச்சர். இது வந்து நான் சோஃபா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இது வந்து உங்கள் பெட்ரூம், உங்கள் டைனிங் ரூம் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ உங்களோட பிக் ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க ஸ்பேஸை மெஷர் பண்ணணும். இன்னொருத்தவங்க வீட்டில் அந்த சோஃபா பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிக்கும். பட் அதே இது நம்மளோட ஸ்பேஸுக்கு சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது டிபெண்ட்ஸ். எதுனா நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் அவைலபிள் இருக்கு. இந்த சோஃபா நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸை நாங்கள் மெஷர் பண்ணோம். லிட்ரலி டேப் வச்சு மெஷர் பண்ணிட்டு கடைக்கு போயிட்டோம், அவங்களுக்கு டேப் வச்சு மெஷர் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னோம். இது வந்து ரொம்ப முக்கியம். ஈவன் நீங்கள் உங்களுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா நீங்கள் மாஸ்கிங் டேப்னு பெயிண்ட் கடையில் வைக்கும். அந்த மாஸ்கிங் டேப்பை வச்சு இந்த இடத்துல இந்த ஸ்பேஸில் இவ்வளோ பெரிய சோஃபா போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தரையில் ஒட்டி நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மாஸ்கிங் டேப் வந்து ஈஸியாக எடுக்க வரும், ஒன்றும் உங்கள் ஃப்ளோரை வந்து டேமேஜ் பண்ணாது. ஸோ ஆல்வேஸ் மெஷர் அண்ட் உங்கள் ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்னிச்சரை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் லைட்ஸ், நியான் லைட்ஸ், பர்பிள் கலர், பிங்க் கலர், இந்த மாதிரி லைட்ஸ்லாம் நிறையா இப்போல்லாம் சூஸ் பண்ணுறாங்க. பட் அது வந்து கொஞ்சம் நம்ம வீடை வந்து சீப் லுக் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் ஒயிட் லைட் அண்ட் எல்லோ லைட். இது ரெண்டும் தான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே பெஸ்ட். ஆனால் இது வந்து உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷேட் யூஸ் பண்ணலாம். இந்த லேம்ப்லலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு ஷேட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வேறு கலர்ஸ்லையோ இல்லை வேறு பேட்டர்ன்ஸ்லையோ இருக்க மாதிரி ஷேட் யூஸ் பண்ணும்போது லைட் அதுலேருந்து டிஃப்யூஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ
எப்போவுமே வீட்டுக்கு வெளியிலயும் சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி, இந்த 2 கலர்லேயே வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. இந்த எல்லோ கலர் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கோசினஸ் கொடுக்கும். ஹியூகான்னு சொல்லுவாங்க. ஹியூகான்னு ஒரு புக்கு கூட இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு இந்த எல்லோ லைட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த கேண்டில்லேருந்து வர லைட் மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் திங் கேலரி வால். கேலரி வால்னு கிடையாது. ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்கள் ஃபோட்டோஸ் வைக்கிறீங்க, இல்லை வந்து ஆர்ட் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப க்ரௌடடாக வைக்காதீங்க. அதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து அந்த சுற்றிலும் ஒயிட் கலரில் இருக்கு பாருங்க. அது மாதிரி ஒயிட் கலரில் விட்டு நடுவில் மட்டும் பிக்சர் வைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோவில் பார்க்குற ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் இருக்கு. அதில் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் கூட இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக மீஷோலையோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ வாங்கி ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃப்ரேம்ஸ் வைக்காம கொஞ்சம் பர்சனல் டச் கொடுங்க. ஒரு வீடுங்கிறது நம்மளை பற்றி சொல்லணும். நம்ம வீட்டில் இருக்கவங்கள, நம்ம ஃபேமிலியோட ஃபோட்டோஸ், நீங்கள் வரைஞ்ச பெயிண்ட்ஸ், கலரிங்ஸ் ஏதாவது ஒன்று டிஸ்பிளே பண்ணுங்க. பர்சனல் டச் கொடுக்கும்போது தான் ரொம்ப அழகா இருக்கும். ஜஸ்ட் ஃப்ளிப்கார்ட் அண்ட் மீஷோ மட்டும் வச்சு பண்றதை விட. அண்ட் நம்ம சேனல்ல ஒரு மந்த்துக்கு 12 வீடியோஸ் போடுறோம். எக்ஸ்ட்ரா 2 வீடியோஸ் பர் மந்த் போட போறோம். மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கவங்களுக்கு மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ்னு. அதுக்கான லிங்க்கும் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணியிருக்கேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. மெம்பர்ஸ் வீடியோல பர்சனல் திங்ஸ் ஷேர் பண்ணுவேன். விருப்பப்பட்டா நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.